பர்த்டே கார்டு. Happy birthday to you. Happy birthday to Leena. Happy birthday to you. உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு. எனக்கு டெய்லி பிறந்த நாள் வரணும். இப்ப நீ கேண்டில்ஸ் ஊதி அணைக்கலாம் லீனா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அணைக்கிறேம்மா. கேண்டில் லைட்ல வீடே அழகா இருக்கு. ஆனா கேக் உருகி போயிடுமே. மியாவ் மியாவ். அம்மா, எனக்காக அழகான ஐஸ்கிரீம் கேக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் லீனா. இப்ப நான் இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிரேன், அப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்கோ. எல்லாமே எனக்கு பிடிச்சதா செஞ்சிருக்கீங்க. உன் பிறந்த நாளுக்காக தான் செஞ்சேன். நன்றிமா. எனக்கு பசி தாங்கல, எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுருவேன். பர்த்டே நல்லதா இருக்குது. ஐஸ்கிரீம் கிடைக்குது, கேக் கிடைக்குது. என்ன லீனா? ஆமா, என்னோட பிறந்த நாளுக்கு மட்டும்தான் ஐஸ்கிரீம், கேக், பரிசு எல்லாமே கிடைக்குது. நீ என்ன சொல்ல வர லீனா? அப்பா அம்மா பர்த்டே கொண்டாடினதே இல்ல. அவங்க பர்த்டேவை கொண்டாடினது இல்லையா? ஆமா, அவங்க என்னோடது மட்டும் தான் கொண்டாடுறாங்க. அவங்களோட பர்த்டே என்னைக்குனே எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட எப்பன்னு கேளு, அப்பதான் என்னால ஐஸ்கிரீம், கேக் எல்லாம் சாப்பிட முடியும். இப்ப பாரு, ஐஸ்கிரீம் ஏன் காட்டிட்டாரு. உனக்கு உங்க அப்பா அம்மா பர்த்டே கூட தெரியாதா? நான் இனிமேதான் கண்டுபிடிக்கணும். அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன கேளு லீனா. தயவு செஞ்சு உங்களோட பர்த்டே என்னைக்குன்னு சொல்லுங்கம்மா. இப்ப எதுக்கு அது? ஏன்னா நான் உங்களுக்கு ஸ்பெஷல் பர்த்டே பார்ட்டி கொடுக்க போறேன். நான் பிறந்த நாளெல்லாம் கொண்டாடுறது இல்ல. அப்படி உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா நல்லா படி, எனக்கு அதுவே போதும். அதெல்லாம் எனக்கே தெரியுமா. உங்களோட பிறந்த நாள் என்னைக்குன்னு சொல்லுங்க. நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. முதல்ல நீ உன் ரூமுக்கு போய் ஹோம்வொர்க்க முடி. ஏன் அம்மா இப்படி மோசமா நடந்துக்கறாங்க? அப்பா, உங்களோட பிறந்த நாள் என்னைக்கு? எதுக்காக இப்போ கேக்குற லீனா? நான் உங்களோட பிறந்த நாளை கொண்டாட விரும்புறேன். என்னோட பிறந்த நாள் எப்போன்னு எனக்கு தெரியாதுடா செல்லம். உங்க பிறந்த நாளே உங்களுக்கு தெரியாதா? அது எவ்வளவு முக்கியமான நாள். எங்க அப்பா அம்மா பிறந்த நாளே என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மா அப்பாவோட பர்த்டே கூட எனக்கு தெரியாது. அவங்களோட பிறந்த நாளை நான் கொண்டாடணும்னு விரும்புறேன், ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க. அத தெரிஞ்சுக்க நீ என்ன பண்ண போற லீனா? எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு சின்ன gift வாங்கி கொடுத்து என்னோட அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்த போறேன். இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கு. என்னைக்கு அவங்க பிறந்த நாள் தெரியாம நான் எப்படி பரிசு வாங்குறது? ஹேய், ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பிரச்சனை சின்னதுதான், உன்னால உதவி பண்ண முடியுமா? லீனாவுக்கு அவங்க அம்மா அப்பாவோட பிறந்த நாள் தேதி தெரியணுமா? ரொம்ப ஈஸி. அவங்களோட ஓட்டர் ஐடில பிறந்த தேதி இருக்கும், அத பார்த்து தெரிஞ்சுக்க. என்ன சொல்ற? பிராண்டோ, இதுக்குதான் நீ வேணும்னு சொல்றது. என்கிட்ட ஏன் ஓட்டர் ஐடி இல்ல? அது உனக்கு 18 வயசுல தான் கிடைக்கும். அவங்க ஐடி கார்டுல இருக்கிற பிறந்த நாள் தேதியை நான் குறிச்சு வச்சுக்கிறேன். அப்பதான் நான் பிறந்த நாள் கொண்டாட முடியும். மேரி, எங்க அப்பா அம்மாவோட பிறந்த நாள் தேதியை கண்டுபிடிச்சிட்டேன். எங்க அப்பா அம்மாவோட ஐடி கார்டை பார்த்து அவங்க பிறந்த நாளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மாவோட பிறந்த நாளுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ண போற லீனா? எனக்கு எந்த யோசனையும் தோணல. உனக்கு ஏதாவது தோணுதா? அவங்களுக்கு கேக் வாங்கி கொடு. கேக் எங்க அம்மா வீட்லயே செய்வாங்க, அதை வாங்கி கொடுத்தா அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. இல்ல, பர்த்டே கார்டு வாங்கி கொடு. இந்த யோசனை பிரமாதமா இருக்கு. எந்த வகையான கார்டு வாங்குறது? மியூசிக்கல் கார்டு வாங்கி கொடு, நல்லா இருக்கும். எல்லாரும் அதுதானே வாங்குறாங்க. அப்படின்னா உங்க அம்மாக்காக ஒரு பர்த்டே கார்டு நீயே ரெடி பண்ண, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே நீ தான் ரொம்ப புத்திசாலியா இருக்க. ஜே பொம்பாய், நான் எதிர்பார்க்கிற மாதிரி பர்த்டே கார்டுலாம் ஏன் கடையில விக்க மாட்டேங்கறாங்க? நீ என்ன எதிர்பார்க்கற? நான் பேசாம இத மேரி கிட்டயே கேட்டிருக்கலாம். உங்க அம்மாக்கு கொடுக்கறதா இருந்தா உலகத்திலேயே ரொம்ப அழகான கார்டா கொடு. சரி, இது எப்படி இருக்கு ஜே பொம்பாய்? இது ரொம்ப அழகா தான் இருக்கு. அசிங்கமா ஒண்ணு தெரியலல? கவலைப்படாத, நாம 2 பேர் சேர்ந்தே செய்யலாம். ரொம்ப நன்றி ஜே பொம்பாய். ஆக்கு பாக்கவத்துல பாக்க ஜே பொம்பாய் கண்ணே பாத வச்சு பண்ண போற மேஜிக் கண்ணே. யா, எவ்வளவு அழகான பர்த்டே கார்டு. நாளைக்கு காலையில அம்மா இந்த கார்டு வாங்கும்போது அதிர்ச்சியில ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க. ஜீபம்பாய், நம்ம போஸ்ட் ஆபீஸ் போலாமா? போலாமே. ஹாய் மா, நான் வந்துட்டேன். ஹாய் லீனா. அம்மா, உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு ஸ்பெஷலா கிடைச்சதா? நீ என்ன சொல்றன்னு புரியலையே. போஸ்ட்மேன் ஏதாவது கொண்டாந்து கொடுத்தாரா? இல்லையே, கடந்த 1 மாசமா நமக்கு எந்த லெட்டர்ஸும் வரலையே. எதுவுமே வரலையா? என்னால நம்பவே முடியல.
என்ன உளறிட்டே இருக்க? போய் ஹோம்வொர்க்க பண்ணு போ. உங்களோட பர்த்டே அன்னைக்கு என்னோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்ன குழப்பாம என்ன ஆச்சுன்னு சொல்லு. போஸ்ட்மேன் வரவே இல்ல. அப்போ நான் அம்மா காமிச்ச பர்த்டே கார்டு என்ன ஆச்சு? நாம வேணா போய் தேடி பார்த்துட்டு வரலாம். அது போஸ்ட் பாக்ஸ்லயே மாட்டிக்கிச்சோ என்னமோ. ஆனா என்னால போஸ்ட் பாக்ஸ் குள்ளல போய் பார்க்க முடியாதே. என்னால அதை செய்ய முடியும். அது உள்ளே இருந்ததுன்னா சந்தோஷம் தான். ஆனா அது இல்லனா நாம என்ன பண்றது ஜீபம் பாய்? அது அங்க இருக்கா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணி பார்த்துடலாம். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபும்பா கண்ணே பத வச்ச பண்ண போற மேஜிக் கொண்டு. இது இங்கதான் இருக்கு. நான் ஸ்டாம்ப் போட்டு மறந்துட்டேன் ஜீபம் பாய். அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களை எழுப்பாம இதை கொடுத்துட்டு போயிடணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா.